ஒரு படப்பிடிப்புக்காக ஒரு அம்மாவும், மகளும் வந்திருந்தாங்க. ஆக்சுவலா அந்த மகளுக்கு தான் அங்க ஷூட்டிங் இருந்தது. அந்த பொண்ணு வந்து ரொம்ப பிரில்லியன்ட். பாட்டு பாடுவா, டான்ஸ் ஆடுவா, நல்லா படிச்சிருந்தா. அந்த மாரி நெறைய வந்து அவளுடைய டேலண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. அன்னைக்கு வந்து அவ பாட்டு தான் பாட வந்திருந்தா. அ பாட்டு ரெக்கார்டிங் முடிச்சுட்டு, ஷூட்ட பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது, அவங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க, "அ இவ வந்து ரொம்ப ரொம்ப திறமையான பொண்ணா இருக்கிறா. இவ எங்க வீட்ல வந்து பொறக்க வேண்டிய ஆளே இல்ல." அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. "என்னங்க இப்படி சொல்றீங்க? உங்க பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படணும், பெருமைப்படணும். அதுக்கு பதிலா இப்படி சொல்றீங்களே?" அப்படின்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, "அவளுடைய திறமைகளுக்கு ஏத்த மாரி என்னால எதையுமே செஞ்சு குடுக்க முடியல. எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்ல. அதையெல்லாம் பாராட்ட மட்டும் தான் எனக்கு தெரியுதே ஒழிய, பாதி அவ செய்ற விஷயங்கள்லாம் எனக்கு புரியக்கூட இல்ல." அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நெறைய பேரு, அதுவும் முக்கியமா யங்ஸ்டர்ஸ் வந்து சண்ட போடும்போது சொல்லுவாங்க, "உன் வீட்ல வந்து பொறந்தான் பாரு, உனக்கு புள்ளையா பொறந்தான் பாரு" அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. நம்மளோட மைண்ட் செட் அப்படி இருக்கு. இந்த வீட்டில நாம பிறக்க வேண்டியவங்க அல்ல. அல்லது இந்த பிள்ளை வந்து எனக்கு பிறக்க வேண்டியது இல்ல. இன்னும் வசதியான வீட்ல இருந்திருந்தா இன்னும் நல்லாருக்கும். அப்படின்னெல்லாம் நெறைய பேர் நெனைக்கிறாங்க. அதே மாரி இளைஞர்கள் நெறைய பேர் இத விட பெட்டரா ஒரு வீட்ல பிறந்திருந்தா, எனக்கு இன்னும் லைஃப் நல்லா இருந்திருக்கும். அப்படின்னு நெனைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. உண்மையில என்னன்னா, உங்க இடம் இதுதான். கடவுளால் தெரிவு செய்யப்பட்ட உங்களுடைய இடம் இதுதான். இந்த பெற்றோர்கிட்ட தான் நீங்க வளரணும். இந்த பெற்றோர் தான் உங்கள வளர்க்க போறாங்க. அதேபோல இந்த பிள்ளைகள் உங்க பிள்ளைகள் தான். இந்த பிள்ளைகளை நீங்க தான் வளர்க்க போறீங்க. இது எல்லாம் உங்களுடைய தீர்மானமாக்கப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்காக. நீங்க தீர்மானம் பண்றதோ, நீங்க செலக்ட் பண்றதோ கிடையாது இல்லையா? அப்படி இருக்கும்போது, உங்ககிட்ட இருக்கிற வாய்ப்பு, வசதிகள வச்சு உங்க பிள்ளைகள நீங்க வளர்க்க பாருங்க. அதனால எந்த தப்பும் இல்ல. ஒருவேள பிள்ளைகள் அதை இப்ப புரிஞ்சுக்கலைன்னா கூட, பின்னாடி ஒரு காலத்துல அவங்க கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா, இது நம்ம வீடு. இது நம்ம குடும்பம். இது என்னுடைய அப்பா, என் அம்மா. இவங்கள விட பெட்டரா என்னைய யாரும் வளர்க்க முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை பிள்ளைகளுக்கு என்னைக்காவது ஒரு நாள் வரும். அதே மாதிரி பேரண்ட்ஸும் சரி, எவ்வளவு திறமையான பிள்ளைகள் உங்களுக்கு கிடைத்திருந்தாலும், அதுக்கு நன்றி சொல்லுங்க. அதே சமயம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயங்களையும் உங்களால முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. இந்த குழந்தை எனக்கு வந்து பிறந்திருக்க வேண்டியது இல்ல. வேற ஏதாவது வீட்டில பிறந்திருந்தா நல்லா இருக்கும். அப்படிங்கிற குற்ற உணர்வு உங்களுக்குள்ள வராம பார்த்துக்கோங்க. அதுக்கான அவசியங்களே இல்ல. இது உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய மகள் அல்லது மகன். இவங்களுடைய திறமைகள் அத்தனையும் கடவுளால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆகையினால அத சந்தோஷமா அனுபவிங்க. பிள்ளைங்களோட வாழ்க்கைய உங்களால முடிஞ்ச வரைக்கும் நல்ல விதத்தில கட்டி எழுப்புங்க.